வயல், ஊரை சுற்றிலும் தாமரை அள்ளி மலர்ந்திருக்கும் குளங்கள், சிவன், பெருமாள், சோனை முத்தையா, ராக்கச்சி அம்மன், அனுமார், விநாயகர் நடுவே சமண முனிவர்கள் வாழ்ந்த குகை கோவில் என பல்வேறு சிறப்பு பெற்றதுதான் திடியன் மலை. மதுரையில் இருந்து உசிலம்பட்டி ரோட்டில் செல்லம்பட்டியை அடுத்து 33வது கிலோமீட்டர் தொலைவில் உயிர்ப்புடன் உள்ள அழகிய கிராமம் திடியன் எனும் அற்புதமான கிராமம். திடியன், பாலாந்தூர், புத்தூர், கருமாத்தூர், பாப்பாட்டி, கொக்குளம், வேப்பலூத்து, தும்மக்குண்டு என 8 நாடுகள் சிறப்பு பெற்றது. இங்கு நாடு என்பது ஊரையே குறிக்கும் என்பதால் தொன்று தொட்டு நாடு என்ற பெயர் சொல் வழக்கத்தில் உள்ளது. 8 நாட்டுக்கும் முதல் நாடு திடியன் கிராமம். திடியன் கிராமத்தில் உள்ளது திடியன் மலை. இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2500 அடி உயரத்தில் உள்ள செங்குத்தான பாறை மலை. இதன் உச்சியில் உள்ள ஸ்ரீ தங்கமலை ராமன் கோவில் பழமையானது, பிரசித்தியும் பெற்றது. இக்கோவிலுக்கு தென் திருவண்ணாமலை என்ற பெயரும் உண்டு. புராதன சிறப்புமிக்க இக்கோவிலில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டவுடன் ஸ்ரீ தங்கமலை ராமன் கோவில் மலை உச்சியிலும் மகாதீபம் ஏற்றப்படும். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மகாதீபம் சுடர்விட்டு எரியும். திருவண்ணாமலை போலவே மகாதீபத்தை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு வணங்குவர். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி போகும்போது இங்கே தென் திருவண்ணாமலையில் ஒரு துண்டும், இங்கே திடியன் நாட்டில் ஒரு துண்டு விழுந்தது தான் தென் திருவண்ணாமலைன்னு சொல்கிறோம். இங்கே என்ன விசேஷம்னா, மார்கழி கடைசியில் 29ஆம் தேதி நல்லா மாலை போட்டு கிட்டத்தட்ட 5000 பக்தருக்கு மேலே ஏறுவாங்க. மேலே ஏறிட்டு தை 1 கீழே இறங்குவாங்க. அன்னதானம் அன்றைக்கி 2 நாள் மிக பிரமாதமாக அன்னதானம் நடக்கும். அதேமாதிரி இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இந்த மலைக்கு இந்த குழந்தை பாக்கியம், கல்யாணம் முடியாதது, எத்தனையோ வேண்டுதல் இங்கே சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அவங்க நிறைவேற்றிட்டு போனது அடுத்த வருஷம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறைய இந்த பாருங்கள், நிறைய நேர்த்திக்கடன்லாம் நிறையா செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பழமை வாய்ந்த சிவன் இருக்கார். அதேமாதிரி கீழே தட்சிணாமூர்த்தி 16 சித்தர்கள் கொண்ட சித்தர்மத்தியில் அமர்ந்து தவம் பண்ணிக்கு இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. மிக சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். அதேமாதிரி எத்தனையோ மாவட்டத்திலேருந்து கிரிவலம், அதேமாதிரி பௌர்ணமி, அமாவாசை இந்த டயத்துலலாம் பயங்கர மக்கள் கூட்டம் இருக்கும். நிறைய பேர் இங்கே வேண்டிட்டு போகிறது நல்லா நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. பௌர்ணமி தோறும் ஸ்ரீ தங்கமலை ராமன் கோவிலில் ஸ்ரீராமன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண தடை நீங்கும், வேண்டிய வரம் தரும் ஸ்ரீராமன் சுவாமியை வணங்கினால் கேட்ட வரம் தருவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.